சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்களின் பாதை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே ரயில் சேவை முடங்கியதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகளால் வழக்கமாக 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளில் இருந்து இயக்கப்பட்டு வரும் புறநகர் மின்சார ரயில்கள் 5 மற்றும் 6ஆம் நடைமேடைகளிலிருந்து நள்ளிரவு முதல் இயக்கப்படுகிறது. ரயில்களின் பாதை தற்காலிகமாக மாற்றம் 45 நாட்களுக்கு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கமாக 208 மின்சார ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் நிலையில் 164 ரயில்களாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையில் மாற்றம் இன்று அமலுக்கு வந்த நிலையில் சிக்னல் கோளாறு ஏற்பட்ட முதல் நாளிலேயே ரயில் சேவை முடங்கியது. சென்னை கடற்கரை, தாம்பரம் இடையே புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து நின்ற மின்சார ரயில்களால் பயணிகள் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். காலையில் பணிக்கு செல்வோர், வெளியூர் செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரயில்களில் இருந்து இறங்கி தண்டவாளத்தில் சாறை சாறையாக பயணிகள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களிலும் நீண்ட நேரமாக காத்திருக்கும் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாங்கள் ரெகுலராக எக்மோருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரொம்ப லேட்டாக ஒரு 30 மினிட்ஸாக சேட்பட்ட இதுலேயே நிற்கிது. எங்களால் இறங்கவும் முடியல, பிளாட்ஃபார்மில் வேறு எதுவுமே பண்ண முடியல. குதிச்சு ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் கிண்டிலேருந்து ஏறினோம் சார், ட்ரெயினில் ஏறினோம். ட்ரெயின் நின்றுருக்கு, பாதியிலே நின்றுச்சு, அதனால் தெரியல. நாங்கள் இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதனால் இப்போது எகிரி குச்சி தான் ஓடி வந்திருக்கோம். சரி, கேப் எதாவது பிடிச்சாது போகலாம் அப்படின்னு. நிறைய பேர் எக்ஸாமுக்காக போகிறவங்களும் வெள்ளூர் ட்ரெயினை போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எகிரி குச்சி தான் போயிருக்காங்க. நான் குரோம்பேட்லேருந்து வரேன். நான் ஆக்சுவலி சென்ட்ரல் போய் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நான் அதனால் இப்போ வேறு ஏதாவது வெஹிக்கிள் பார்த்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போயிருக்கோம், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இன்றைக்கி இங்கே நம்ம ஹைகோர்ட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காண்டி வந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் காலையில் தாம்பரத்தில் இறங்கி இங்கேருந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி எக்மோர் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் 2 ட்ரெயினும் ஏதால வந்துட்டு இதனால் என்ன ஆகிட்டு அப்படின்னா நடுவழியிலே ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க. இதனால் நிறைய வயசானவங்க, பொதுமக்கள், பெண்கள் எல்லாரும் இறங்க முடியாமல் இறங்கி இப்போ ரொம்ப போக்குவரத்துக்கு இதுக்கு பாதிப்புக்கு ஆளாயிட்டாங்க. சென்னையில் புறநகர் ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். புறநகர் ரயில் சேவையில மாற்றம் ஏற்பட்டதுனால பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து கூடுதல் பேருந்துகளானது இயக்கப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது 45 நாட்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் காலையில் இருந்தே செங்கல்பட்டு தாம்பரம் வழித்தடம் வழியாக இந்த எழும்பூரை நோக்கி வரக்கூடிய மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அதனை பதிவு செய்து வருகிறோம். ரயில்ல இருந்து குதித்து அவர்கள் அதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில ரயில் தண்டவாளங்கள்ல நடந்து சென்று அவர்களுடைய அலுவலகங்களுக்கும் அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை என்பது தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே பயணிகளுக்கு இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக ராயபுரம், கிளாம்பாக்கம், அதே போல தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து துறை சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று காலையில் இருந்தே பல்வேறு வழித்தடங்கள்ல இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக இந்த புறநகர் மின்சார ரயில் சேவையில பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து நம்ம மாநகர போக்குவரத்து பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது வரையே மின்சார ரயில்கள் ஆங்காங்கே அடுத்தடுத்த ரயில் நிலையங்கள்ல வரிசையாக தொடர்ச்சியாக வரிசை கட்டி நிற்கிறது. மறுபுறம் காஞ்சிபுரம், திருமால்பூரில் இருந்து செங்கல்பட்டு வழியாக வரக்கூடிய அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களும், அதாவது மின்சார ரயில்களே அலுவலக நேரங்கள்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலாக இயக்கப்படும். தாம்பரத்தில் இருந்து குறிப்பிட்ட ரயில் நிலையங்கள்ல மட்டுமே நிற்கும் குரோம்பேட்டை, கிண்டி, அதே போல தீநகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இந்த ரயில் நிலையங்கள் நின்று கடற்கரைக்கு செல்லும். ஆனால் அந்த ரயில்களும் விரைவு ரயில்கள்ல இயக்கப்படக்கூடிய நடைமேடை வழித்தட டிராக்ல நிறுத்தப்பட்டுள்ளதால் பல்வேறு தரப்பட்ட
மக்களும் தற்பொழுது சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மின்சார ரயில் சேவையை சீர் செய்யக்கூடிய பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்து ரயில்களை தவறவிட்ட ஒரு சூழல் என்பது தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், உறவினர்களை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு காரணிகள், குறிப்பாக இன்று நடைபெற இருந்தக்கூடிய இந்த தேர்வுகளை எழுத இருந்த மாணவர்கள் கூட இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருப்பதாக பயணிகள் நம்மிடையே தெரிவித்த அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் முன்பு பார்த்தோம். குறிப்பாக கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்துல வழக்கமாக 208 மின்சார ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். ஆனால் அது முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 164 புறநகர் ரயில்களாக குறைக்கப்பட்டு இருப்பது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனாலே பயணிகள் ஒரு சிரமத்தை சந்தித்து இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக பயணிகள் அதனை பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் ஆட்டோக்களையும் பயணிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயிலையும் பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளனர். ஏனால் நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் இந்த புறநகர் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துவார்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல மேல்மருவத்தூர், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், புறநகர் பகுதிகளில் இருந்து தினம்தோறும் அலுவலகங்களுக்கும் அதே போல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் வரக்கூடியவர்கள் இந்த புறநகர் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துவார்கள். அலுவலகங்கள் நேரங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பயணிக்க மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தக்கூடிய நிலையில்தான் ஒரு மிகுந்த ஒரு ஒரு நாளாக அவர்களுக்கு மாறி இருக்கிறது. பல்வேறு பேருந்துகளை விட்டது, அது மட்டும் இல்லாமல் மின்சார ரயில்களை விட்டது, விரைவு ரயில்களை விட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இதனால் அவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தண்டவாளத்துல குதித்து அவர்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. வயதானவர்கள், குழந்தையை வைத்து வந்தவர்கள் உள்ளிட்டவர்கள் ரயிலிலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக காத்து கிடக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடை 5 இந்த ரயில்கள் என்பது விடப்படுகிறது. அதனால் இது ஒரு மிகவும் ரயில்கள் ஸ்லோவாக தான் உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகங்கள் நேரல்ல 5 முதல் 10 நிமிட இடைவெளியில ஒன்றின் பின் ஒன்றாக புறநகர் மின்சார ரயில் சேவை இயக்கப்படும். ஆனால் 20 to 25 நிமிடங்கள் ஆகிறது. இதனால் அதிகப்படியான மக்கள் ரயிலில் ஒரு ஏறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து ரயில் நிலையங்கள்ல குவிந்து வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இருந்த போதிலும் மாநகர போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு வழித்தடங்கள்ல 600க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல எப்பொழுதுமே போக்குவரத்து சேவையை வழங்கி வருகிறது. இன்றைய தினம் கூடுதலாக 50 சிறப்பு பேருந்துகளையும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில விரைந்து தென்னக ரயில்வே அதிகாரிகள் இந்த கோளாறை சரி செய்து வழக்கமான ஒரு சேவையை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவே பயணிகளுடைய பிரதான கோரிக்கையாக தற்பொழுது இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.